ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நீங்கள் நம்ம சில்லி பன்னீர் எப்படி செய்யுன்னு பார்க்கலாம். சில்லி பன்னீருக்கு தேவை பன்னீருங்க. அது பன்னீர் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பன்னீர் ரோஸ்ட்டுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப போட்டு தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா கன்சிஸ்டி வரணும். ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டதுக்கப்புறம் பன்னீரை ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. பன்னீர் நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. பன்னீர் வறுத்த அதே கல்லில் கொஞ்சமாக பட்டர் போட்டு சின்னதாக நறுக்கின பூண்டு, சின்னதாக நறுக்கின இஞ்சி நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டு கலரில் வதக்கணுங்க. பெருசாக நறுக்கின ஒரு ஆனியன், அப்புறம் ஒரு கேப்சிகம் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். அது கூட ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா துருவி போட்டுக்கோங்க சின்னதாக. அதுக்கடுத்து 3 ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் 2 ஸ்பூன் சோயா சாஸும் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா டேஸ்ட் அப்போ தாங்க கிடைக்கும். எவ்வளோ வதங்குதோ அந்த ஸ்மெல் நமக்கு வருங்க. கேப்சிகம் ஆனால் ரொம்ப வதங்கக்கூடாது. நல்லா பார்த்துக்கோங்க எப்படி பண்ணுறேன்ட்டு. ரோஸ்ட் பண்ணி வச்ச இந்த பன்னீரை நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி சாப் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. அந்த வாசனை நல்லா வரும். ஃபைனலாக நம்ம சில்லி பன்னீர் ரெடி ஆகிடுச்சுங்க. இதோட கொஞ்சமாக வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ராஜ்மா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வெயிட் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.